ராத்திரி 12 மணி ஆகிடுச்சு. சுத்தி இருக்கிற உலகமெல்லாம் தூக்கத்தோட ஆழத்துக்கு போயிடுச்சு. ஆனா நீங்க மட்டும் இன்னும் தூங்கல இல்லையா? ஜன்னல் ஓரத்துல நின்னுக்கிட்டோ இல்ல யாருக்கும் தெரியாம போர்வையுள்ள ஒளிஞ்சிருந்து போன் வெளிச்சத்துல சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போதோ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புறது இல்லையா? இவ்வளவு பேர் என்ன சுத்தி இருந்தாலும் ஏன் நான் இவ்வளவு தனிமையா உணர்றேன்? சுத்தி இருக்கிற உலகம் முழுதும் தூங்கும்போது, வெளியே இருக்கிற சத்தம் எல்லாம் அடங்கும்போது உங்களுக்குள்ள மட்டும் ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கலாம். பல நேரமும் நாம பயப்படுற ஒரு விஷயம் தனிமை. ஒரு பெரிய கூட்டத்தோட நடுவில் நின்னுட்டு இருந்தாலும் நம்மையும் யாரும் இல்லைன்னு உணர வைக்கும் இந்த தனிமை. இந்த உலகத்துல நம்ம யாருமே புரிஞ்சுக்கலையே, நாம தனியா இருக்கோம் அப்படின்ற அந்த எண்ணம் நம்ம நெஞ்சில ஒரு பெரிய பாரமா வந்து நின்னுடும். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. வீட்டுக்காக, குழந்தைகளுக்கு, துணையாருக்கு, ஆபீஸ் வேலையில் இருக்கிற டெட்லைனுக்கு. இதுக்கு இடையில எப்பவாவது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பெண் உங்ககிட்ட பேச முயற்சி செஞ்சிருக்காளா? அவளுக்கு நிறைய புகார்கள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம். ஆனா அந்த சத்தத்தை கேட்க உங்களுக்கு பயமா இருக்கும். அந்த அமைதியை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. அந்த பயத்தை தான் நாம தனிமை அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு நிமிஷம், எனக்கு உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும். நீங்க ஒரு சாபமா பார்க்கிற இந்த தனிமை உண்மையில உங்களை அழிக்க வந்ததில்லை. உங்களை இந்த உலகத்துல மிக வலிமையான பெண்ணா மாற்ற இந்த பிரபஞ்சம் வச்சிருக்கிற ஒரு ரகசிய ஆயுதம் தான் இது. உலகத்தை மாற்றிய புரட்சியாளர்களும், சிந்தனையாளர்களும், கலைஞர்களும் அவங்க வாழ்க்கையில சிறந்த படைப்புகளை உருவாக்குனது இந்த அமைதியான நிமிஷங்கள்ல தான். இன்னைக்கு நாம பேச போறது உங்களோட இந்த தனிமைய எப்படி ஒரு ஆயுதமா மாற்றலாம் அப்படின்றத பத்தி தான். உங்கள் வலியிலிருந்து எப்படி வெற்றிக்கான எரிபொருளை உருவாக்கலாம் அப்படின்றத பத்தி தான். வணக்கம் சகோதர சகோதரிகளே, சாணக்கிய தந்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவோட ஒவ்வொரு செகண்டும் நீங்க எனக்காக இல்ல, உங்களுக்காக மட்டும் ஒதுக்கி வைங்க. ஏன்னா இதோட முடிவுல உங்களை காயப்படுத்தின அந்த தனிமை உங்களுக்காக ஒரு கவசமா மாறுறத நீங்க உணர்வீங்க. உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி, உங்களை தள்ளி வச்சவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த மந்திர வலிமை எங்க ஒளிஞ்சிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க வீட்டு இல்லத்தரசியா இருக்கலாம், மாணவரா இருக்கலாம், இல்ல வேலைக்கு போறவரா இருக்கலாம். உங்க கண்ணீரை வெற்றியின் எரிபொருளா மாற்றும் அந்த கலையை நாம இன்னைக்கு சேர்ந்து படிக்கலாம். வீடியோ முடிகிற வரைக்கும் கூட இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த நிமிஷத்திலிருந்து உங்களோட மாற்றம் ஆரம்பமாகுது. நீங்க தனியா இல்ல, இந்த பயணத்துல நான் உங்க கூட இருக்கேன். ஆரம்பிக்கலாமா? எதுக்காக நாம தனிமையை பார்த்து பயப்படுறோம்? சாதாரணமா மனுஷங்களுக்கு தனியா இருக்கிறதுனா ரொம்ப பயம். அந்த பயத்தை மறைக்க நாம எப்பவுமே ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். போன்ல சும்மா ஸ்க்ரோல் பண்ணுவோம், யார்கிட்டையாவது வீணா பேசுவோம், இல்ல தேவையில்லாத சத்தங்கள்ல போய் சிக்கிக்குவோம். ஏன் நாம இப்படி செய்யறோம்? ஏன்னா நாம தனியா இருக்கும்போது நம்மள நாமே நேர்ல பார்க்க வேண்டி இருக்கும். நமக்குள்ள இருக்கிற பயங்கள், குறைகள், இதுவரைக்கும் நாம செஞ்சு முடிக்காத விஷயங்கள் எல்லாமே அந்த அமைதியில நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கும். அந்த சத்தத்தை பயந்துதான் நிறைய பேர் தனிமையிலிருந்து ஓடி ஒளியிறாங்க. நம்ம சமூகத்துல ஒரு பெண்ணா பிறந்த நாளிலிருந்து மற்றவங்களுக்காக வாழ்றதைத்தான் நாம பழகிக்கிட்டோம். ஒரு மகளா, மனைவியா, தாயா எப்பவுமே நாம வேற ஒரு நபரோட தான் பிணைஞ்சிருக்கோம். அதனாலதான் அந்த உறவுகளோட சத்தம் ஒன்று குறையும் போதோ இல்ல கூட யாரும் இல்லாத ஒரு நேரமோ ஒரு பெரிய வெற்றிடம் நம்மளை வந்து சூழும். இந்த அமைதி நம்மளை ஏன் இவ்வளவு பயமுறுத்துதுன்னு தெரியுமா? சில உதாரணங்களை பார்ப்போம். முதலாவது, அங்கீகாரத்துக்கான ஏக்கம். பகல் முழுதும் வீட்டு வேலையிலேயோ ஆபீஸிலேயோ ஓடும்போது நம்ம மனசு அமைதியா இருக்கும். ஆனா ராத்திரி எல்லாரும் தூங்கும்போது யாரும் பார்க்காத நேரத்துல நம்மள நாமே கேட்டுப்போம். எனக்காக யார் இருக்காங்க? என்னோட உழைப்புக்கு யாராச்சும் மதிப்பு கொடுக்கறாங்களா? இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காதப்போதான் தனிமை ஒரு பயமா மாறுது.
இரண்டாவது, டிஜிட்டல் உலகத்தோட போலி நண்பர்கள். இன்னைக்கு நாம தனியா இருக்கும்போது முதல்ல செய்யற விஷயம் ஃபோன் எடுக்கிறது தான். இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் மற்றவங்களோட ஹாப்பி ஃபேமிலி போட்டோக்களையும் கொண்டாட்டங்களையும் பார்க்கும்போது நம்ம தனிமை இன்னும் ஆழமா மாறுது. மற்றவங்களுக்கு கிடைக்கிற அன்பு எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை அந்த அமைதியில நம்மள வேட்டையாட ஆரம்பிக்கும். மூன்றாவது, நம்மள நாமே எதிர்கொள்ள பயம். நாம தனியா இருக்கும்போது நமக்குள்ள இருந்து பழைய சில காயங்கள் வெளிய வரும். வேண்டப்பட்டவங்க சொன்ன வார்த்தைகள், அவகணிப்புகள், கைவிடப்பட்ட நிமிஷங்கள், இதெல்லாம் அந்த அமைதியில மறுபடியும் பிறக்கும். அந்த வலிய அனுபவிக்க கூடாதுன்னு தான் நாம சீரியல்லையோ தேவையில்லாத ஃபோன் கால்லையோ சோஷியல் மீடியாலையோ தஞ்சமடைகிறோம். உண்மையில என்ன நடக்குது? பிரியமான நண்பரே, நீங்க ஒரு விஷயம் யோசிச்சீங்களா? ஒரு வாழ் மூர்ச்சையாகணும்னா அது கல்லுல உரசணும். அந்த உரசுறப்ப தீப்பொறிகள் வரும், வலி இருக்கும். ஆனா அந்த வேலை முடியும் போது அது எதிரியை வீழ்த்தக்கூடிய மூர்ச்சையுள்ள ஆயுதமா மாறியிருக்கும். உங்க தனிமையும் அதுபோலதான். நீங்க அதுல இருந்து ஓடும்போது நீங்க உங்களையே பலவீனப்படுத்துறீங்க. ஆனா அதை நீங்க ஏத்துக்கிட்டு அணைக்கும்போது நீங்க இந்த உலகத்துல யாராலும் தோற்கடிக்க முடியாத ஒரு நபரா மாறுவீங்க. நீங்க எந்த ஒரு சவாலையும் வெட்டி வீழ்த்தக்கூடிய மூர்ச்சையுள்ள ஆயுதமா மாறணும். மற்றவங்களோட அன்புக்காகவோ அங்கீகாரத்துக்காகவோ கை நீட்டும்போது நீங்க உங்களோட ரிமோட் கண்ட்ரோலை அவங்க கையில கொடுக்கறீங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனை கிரவுடட் லோன்லினஸ். அதாவது கூட ஆட்கள் இருக்காங்க, கணவர் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்ற ஒரு தனிமை. இந்த நிலையில நீங்க சோர்ந்து போகாம அந்த அமைதிய ஒரு வாய்ப்பா பார்க்கணும். யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத அந்த நேரம் உங்க கனவுகளை பத்தி யோசிக்கவும் நீங்க தொலைஞ்சு போன உங்களோட அந்த பழைய பின்ன திரும்ப பெறவுமான நேரம். நீங்க உங்களை நேசிக்க கத்துக்கிறது இந்த தனிமையில தான். உலகம் முழுதும் உங்களை தனிமைப்படுத்தினாலும் ஏன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு உறுதியா சொல்ல முடிஞ்சா அந்த நிமிஷம் நீங்க இந்த உலகத்தோட வலிமையான பெண்ணா மாறுவீங்க. அதனால தனிமையை பார்த்து பயப்படாதீங்க, அதை ஏத்துக்கோங்க. அங்கதான் உங்களோட மறுபிறவி ஆரம்பமாகுது. தனிமை, லோன்லினஸ் மற்றும் ஏகாந்தம், சாலிட்யூட், இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த மெல்லிய நூலிழைய புரிஞ்சுக்கிறதுல தான் உங்களோட வெற்றி இருக்கு. தனிமை அப்படின்றது மற்றவங்க நம்மளை தவிர்க்கும்போது வர்ற வலி. உதாரணத்துக்கு, வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரும் பேசும்போது உங்க பேச்சை யாரும் கவனிக்காம போகும்போது வர்ற அந்த ஒரு வலி இருக்குதே, அதுதான் தனிமை. வீட்ல எல்லாருக்கும் சமைச்சு போட்டு எல்லாரையும் கவனிச்சிட்டு ராத்திரி ஒரு நிமிஷம் நிம்மதியா உட்காரும்போது ஏதாச்சும் பேசணும்னு நினைக்கும்போது கூட இருக்கிறவங்க போனையே பார்த்துட்டு இருந்தா வர்ற அந்த வெற்றிடம், அதுதான் தனிமை. இங்க நம்ம சந்தோஷத்தோட சாவி மத்தவங்க கையில இருக்கு. ஆனா ஏகாந்தம் அப்படின்றது நாமளா விரும்பி தேர்ந்தெடுக்கிற ஒண்ணு. அது நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கான கதவு. மத்தவங்க நம்மளை கவனிக்கலேன்னு கவலைப்படாம, சரி எனக்கு கிடைச்ச இந்த நேரம் எனக்கானது அப்படின்னு நினைக்கிற நிமிஷம் நீங்க ஏகாந்தத்தை காதலிக்க ஆரம்பிக்கிறீங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போன நேரமோ, வேலை முடிஞ்சு வந்த அப்புறம் இருக்கிற கொஞ்ச நேரமோ, யார்கிட்டையும் பேசாம ஒரு கப் டீயோட பால்கனியில உட்காரும்போது நீங்க உங்களையே கண்டுபிடிக்கிறீங்க. மத்தவங்க துணை இல்லாமலே உங்களை நீங்க சந்தோஷப்படுத்த முடிஞ்சா அங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய மரம் வளரும்போது ரொம்ப அமைதியா தான் வளரும். ஆனா காடே அதிரும் வகையில சத்தம் போட்டு விழுது பாருங்க, அது காய்ந்து போன மரங்கள் தான். ஆனா யாருமே அறியாம மண்ணுல வேர் ஊன்றி வானத்தை தொட வளர்ற அந்த மரத்துக்கு தான் உண்மையான பலம் இருக்கு. நாம பல நேரமும் மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராம்ல லைக் குறைஞ்சா, கணவர் சேலை நல்லா இருக்குன்னு சொல்லலைன்னா நாம உடைஞ்சு போயிடுறோம். ஏன்னா நம்மளோட அடையாளத்தை நாம மற்றவங்க கையில கட்டி வச்சிருக்கோம். ஆனா நீங்க ஏகாந்தத்தை காதலிக்க ஆரம்பிக்கும்போது அந்த சங்கிலிகள் உடையும். என்னை யாரும் பார்க்கலன்னாலும், யாரும் புகழலன்னாலும் நான் அழகானவள், நான் திறமையானவள்
அப்படின்ற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும். தனிமை உங்களை அழிக்கும்போது ஏகாந்தம் உங்களை புதுப்பிச்சு உருவாக்குது. மத்தவங்க உங்களை தவிர்த்துறாங்கன்னு நினைச்சு அழுதுகிட்டே இருக்காம அத ஒரு சோலோ டேட்டா பாருங்க. உங்களுக்குள்ள உங்களை கண்டுபிடிக்கிற ஒரு பயணமா இத மாத்துங்க. காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க மத்தவங்களுக்காக தான் வாழறீங்க. ஒரு மகளா, மனைவியா, தாயா, மருமகளா, ஆபீஸ்ல ஒரு ஊழியரா, இப்படி எத்தனையோ வேடங்கள். இதுக்கிடையில எப்பவாச்சும் நீங்க உங்களை பார்த்திருக்கீங்களா? பல பெண்கள் தனிமையை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம், குடும்பத்தோட சத்தம் இல்லாம நீங்க தனியா உட்காரும்போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் இல்லாம உண்மையில நான் யாரு? அந்த கேள்விக்கான பதில தேடுறது தான் ஏகாந்தம் கொடுக்கிற தெளிவு. நீங்க உங்களோட அந்த பர்ஃபெக்ட் ஆக இருக்கணும்ன்ற கட்டாயத்தை விட்டுடுங்க. மற்றவங்களோட சந்தோஷத்தோட உங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நீங்க நீங்களா இருக்கத்தான் பிறந்தீங்க. இந்த தெளிவு கிடைக்கும்போது மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காக நீங்க ஓடுறது நின்னு போயிடும். வீட்டு வேலைகளுக்கிடையில எல்லாரும் தூங்கும்போது இருக்கிற அந்த அமைதியில போனையே பார்க்காம கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காருங்க. உங்க கனவுகள் என்னவா இருந்தது? நீங்க தள்ளி வச்ச உங்க பழைய ஆசைகள், பாட்டு, வாசிப்பு, இதையெல்லாம் திரும்ப பெற நேரம்தான் இந்த ஏகாந்தம். ஒரு பாத்திரம் முழுதும் அழுக்கு தண்ணி இருக்கும்போது அதுக்குள்ள நல்ல தண்ணியை ஊத்த முடியாது. உங்க மனசாகிற பாத்திரத்துல இருக்கிற மற்றவங்களோட எதிர்பார்ப்புகள் அப்படின்ற அழுக்கு தண்ணியை வெளியே ஊத்த இந்த ஏகாந்தம் உதவும். அப்பதான் புது சிந்தனைகள் வரும். ஏகாந்தத்துல இருக்க கத்துக்கிட்ட ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற பெரிய ஆயுதம் வைராக்கியம் மற்றும் சுதந்திரம். என் சந்தோஷத்தை முடிவு பண்ண வேண்டியது மத்தவங்க இல்ல, நான் என்ன நேசிக்கிறேன். அதனால உலகத்தோட கிண்டல்கள் என்னை தளர்ந்து போக வைக்காது. இந்த ஒரு புரிதல் தனியா இருந்து மனசை பக்குவப்படுத்தும் போதுதான் கிடைக்கும். கடலோட மேல அலைகள் இருக்கலாம், ஆனா அதோட ஆழத்துல எப்பவுமே அமைதிதான். அந்த ஆழத்துல இருக்கிற அமைதியா உங்க மனசு இருக்கணும். மத்தவங்களுக்காக உருகி தீர்ற மெழுகுவர்த்தி இல்ல, சொந்த வெளிச்சத்துல உலகத்தை நடத்துற சூரியனா மாற இந்த ஏகாந்தம் உங்களுக்கு உதவும். இன்னைக்கு நம்மளோட கவனம் தான் பெரிய வியாபாரம். நாம மத்தவங்களோட வாழ்க்கையத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தனிமையை ஆயுதமாக்கும் போது சிதறி போன உங்க கவனத்தை நீங்க திரும்ப பெற்றுடுறீங்க. நான் இப்ப என்ன செய்யறேன், எனக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத பத்தி மட்டும் உங்க ஃபோக்கஸ் மாறும். பிரியமான சகோதரிகளே, மற்றவங்களுக்காக வாழறதுக்கு இடையில உங்களையே இழந்துடாதீங்க. உங்க மனசை வலிமைப்படுத்துங்க. நீங்க வேற யாரையும் எதிர்பார்க்காம சந்தோஷமா இருக்க கத்துக்கும் போது நீங்க உண்மையில ஒரு இளவரசி இல்ல, சொந்த சாம்ராஜ்யத்தை ஆள்ற ஒரு ராணி. உங்க அமைதியில இருந்துதான் உலகத்தை அதிர வைக்கிற சத்தம் உருவாகணும். முடிவா, இந்த தனிமை காலம் எப்பவுமே இருக்காது. ஆனா இந்த நேரத்துல நீங்க பெத்த வலிமை வாழ்க்கை முழுதும் உங்களை காப்பாத்தும். அமைதியா வேலை செய்யுங்க. உங்க வெற்றி சத்தம் போடட்டும். நீங்க ஒரு ரூமுக்குள்ள வரும்போது மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காக ஏங்காத உங்களோட அந்த தோரணை அவங்கள கவரும். நீங்க தனியா இல்ல, இந்த பிரபஞ்சம் முழுதும் உங்க கூட இருக்கு. தனிமை ஒரு சிறை இல்ல, அது உங்களை விடுதலைக்கும் வெற்றிக்கும் கூட்டிட்டு போற பாதை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உந்துதலா இருந்தா இப்பவே உங்க வாழ்க்கையில நீங்க என்ன மாற்ற விரும்புறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தனிமை உங்களை வலிமைப்படுத்தி இருந்தா நான் தனிமையை விரும்புகிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒரு வார்த்தை தளர்ந்து போயிருக்கிற வேற ஒரு பெண்ணுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கலாம். உங்க போராட்டத்துல இந்த வார்த்தைகள் எப்பவுமே கூட இருக்கும். வெளிச்சத்தை நோக்கி போற உங்க பயணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்னும் வலிமையோட, இன்னும் தெளிவோட மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.